Next is velocity. Velocity is the major portion of kinematics. இது என்னன்னா என்னோட சே நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் ஆரிஜினில் இருக்கேன். ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு 5 மீட்டருக்கு வரேன். 5 மீட்டர் நடந்து வரேன் எக்ஸ் ஆக்சஸில். நடந்து வரும்போதே நான் என்ன ஸ்பீடில் நடந்து வரேன்? கேன் பி எனி ஸ்பீட். ஒரு யூனிஃபார்மாக டிஸ்டன்ஸ் சே இது என்னோட ஆரிஜின் இனிஷியல் பாயிண்ட், இது என்னோட ஃபைனல் பாயிண்ட் சே 5,0. இங்கே நீங்கள் நடந்து வரும்போதே என் ஸ்பீட் என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி சொல்லுவேன்? இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைம். இங்கே நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? சே இது 0,0, இது x,0னா டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ் மைனஸ் 0, அதாவது எக்ஸ் டிஸ்டன்ஸ் நடுவில் இருக்கு. அந்த எக்ஸ் டிவைடட் பை த டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு it comes at time t. S is the displacement vector. Now velocity is nothing but displacement by time. அதாவது என்னோட s டிஸ்டன்ஸை நான் எவ்வளோ டைமில் கவர் பண்ணுறேங்கிறது தான் என்னோட velocity. ஓகே, ஸோ இதுவே மறுபடியும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆவரேஜ் இருக்கு. ஆனால் இதில் பார்த்தோம்னா வில் ஃபைண்ட் இட் சம்வாட் டிஃப்ரெண்ட். Instantaneous velocity, the direction will always be along the tangent drawn at the point. Displacement அதே தானே. சே நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் இங்கே வரேன். ஓகே, ஸோ வித்தின் அ ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் நான் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது இனிஷியல் 1 to ஃபைனல் 1 வித்தின் டைம் dt. இங்கே வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் என் வெலாசிட்டி இருக்க போகுது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைமில் என் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதே டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் என் வெலாசிட்டி இருக்கும். ஓகே, ஆனால் ஆவரேஜில் it will be from here to over a long period of time. Say delta t குள்ள இனிஷியல்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வருதுன்னா what is my velocity? Average total displacement by total time taken. Del S net by del t. So del S netனா என்னது? Say இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் போகிறேன். என் இனிஷியல் பொசிஷனை நான் எஸ் இனிஷியல்னு குறிக்கிறேன், ஃபைனல் பொசிஷனை எஸ் ஃபைனல்னு குறிக்கிறேன். within time delta t s இனிஷியல்லேருந்து s ஃபைனலுக்கு போகிறேன். சே இது என் a வெக்டர், இது என் b வெக்டர்னா இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தானே b மைனஸ் a வெக்டர். அதே மாதிரி இது என் இனிஷியல் வெக்டர், இது என் ஃபைனல் பொசிஷன் வெக்டர்னா அது டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் மை net displacement vector. So del S net is equal to S final minus S initial by total time taken is my average velocity. ஆனால் இதுவே சே இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் போகும்போது within a small period of time dt டைம்குள்ள இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மூவ் பண்ணிட்டேன்னா எத்தனோட அந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ds. அதுதான் அந்த ஸ்மால் சேஞ்சுங்கிறது டி வச்சு குறிப்போம்னு சொன்னால, இதே ஃபைனைட் சேஞ்ச்னா டெல் வச்சு குறிப்போம். இதே ஸ்மால் சேஞ்ச் வந்து டி வச்சு குறிக்கிறோம். இந்த ds is nothing but small change in displacement by small time taken. This is my instantaneous velocity. Okay, from say அந்த ரெண்டு பாயிண்ட் சொன்னால சின்ன பாயிண்ட் within a time delta t. This is okay. Next there's a question for you. Find average velocity from time t equals 0 second to t equals 5 second where displacement is given by some big complex thing. 2d square minus t plus 6. இதுக்கு ஆக்சுவலி இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக சால்வ் பண்ணுறதுக்கு we need some differentiation. Of course differentiation basics உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் differentiationும் it's kind of operation தான். dy by dx னு குறிப்போம். அதாவது yங்கிற ஒரு குவான்டிட்டியை xங்கிற குவான்டிட்டியோட we are finding its derivative or we are differentiating y with respect to x. Y with respect to x we are differentiating.
அதாவது ஒரு பெரிய குவான்டிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு y we are segregating into small pieces. அதே தானே நம்ம பண்றோம் இங்கேயும். வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற லார்ஜ் குவான்டிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி அந்த சின்ன பீஸ் அந்த சின்ன டைம்குள்ள என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது அதுதான் என் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைம். ஸோ அதே மாதிரி இங்க டிஃபரன்ஷியேஷனோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா dy by dx of x power n is equal to nx power n minus 1 and d by dx of constant is equal to 0. இந்த ரெண்டு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபார்முலாஸ் தெரிஞ்சா மட்டும் போதும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் பேசிக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வெக்டர்ஸோட சேர்ந்து இதோட சின்ன சின்ன ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வில் ப்ரொசீட். Find the average velocity from t equals 0 to t is equal to 5 seconds, where displacement is given by 2t square minus t plus 6. Of course, இங்க average velocity கேட்டிருக்காங்க. நான் instantaneous நினைச்சா I was telling you this, but we will find instantaneous also. Find average velocity from t equals 0 to t is equal to 5 seconds. V average is given by delta s by delta time taken. ரெண்டுமே finite இருக்கும் இல்ல? So s final minus s initial by delta t. T final minus delta t is nothing but t final minus t initial. So s final is s at 5 seconds. At the end of 5 seconds எங்க இருக்கும்? Minus s at 0 by 5 minus 0. T final minus t initial. S5 னா நாங்க 5 என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது என்னோட s of t 2t square minus t plus 6. ஸோ s of 0 வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும்? 6 வரும். அதாவது நான் டைம் 0 செகண்ட் போது 6 மீட்டரில் இருக்கேன். அதே 5 செகண்டாக இருக்கும் போது 2 into t square, 5 square is 25 minus 5 plus 6. 50 plus 1, அதாவது 51. S5 is equal to 51 meter. இதுவே என்னோட S0 will be 6 meter. நான் டைம் ஆரம்பிக்கும் போதே 6 மீட்டரில் இருக்கேன். ஆரிஜின்லேருந்து டைம் 5 செகண்ட் போதே 51 மீட்டரில் இருக்கேன். ஸோ நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கேன் வித்தின் திஸ் 5 செகண்ட்? V average is equal to 51 minus 6 by 5. அதாவது 45 by 5, which is nothing but 9 meter per second. Units பார்த்துக்கோங்க. 9 meter per second in that particular direction. Okay, இங்க வந்து direction specify. Say I capனு வச்சுக்கோங்க. இதுவே என்னோட at any time t, what is my instantaneous velocity ன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? Instantaneous velocity is ds by dt. கரெக்டா? So d by dt of s என்னது? 2t square minus t plus 6. So இந்த எக்ஸ்பிரஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன்ல 3 டேர்ம் இருக்கா? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதே ஒரு டேர்மையும் நான் தனித்தனியாக பண்ணலாம். 2t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணனா I'll get 4t minus t. கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடலாம். minus 1 and t வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனா t power 1 is nothing but 1 into t power 1 minus 1. அதாவது 1 into t power 0 which is 1. minus 1 கோஎஃபிஷியன்ட் தான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2t ஸ்கொயர் அதே மாதிரி தான். t power 2 டிஃபரன்ஷியேட் பண்ணனா 2 into இந்த ரூல் பார்த்துக்கோங்க. t power 2 இங்க வந்து xக்கு பதிலா t சப்ஸ்டிட்யூட் பண்றேன். something t power n by dt அந்த ஃபார்ம்ல தானே இருக்கு. 2 into t power 2 minus 1, அதாவது 2 into t. அந்த 2 into 2 வந்து 4 ஆயிடும். பிளஸ் 6 வந்து வெறும் கான்ஸ்டன்ட். அதே கான்ஸ்டன்ட்னா இங்க t பவர் 0 இருக்கிறதா வச்சுக்கலாம். t பவர் 0 1 தானே. t பவர் 0னா கோஎஃபிஷியன்ட் முன்னாடி வந்துடும். x பவர் n இடத்துல 0 இருந்ததுன்னா 0 into x பவர் n minus 1. 0 into something is 0. So 6 இருந்ததுன்னா அதோட டிஃபரன்ஷியேஷன் is 0. So instantaneous velocity is given by 4t
minus 1. Okay. So நான் என்னோட 5th செகண்ட் போதே என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னன்னு கேட்டேன்னா 5 டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 into 4 is 20, 20 minus 1 is 19 meter per second. Okay. இதுவே டைம் t equals 2 போதே என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னன்னு கேட்டேன்னா 4 into 2, 8 minus 2. Okay. We'll proceed. This is another interesting question. A body moves with a constant speed v in a circular path of radius r. இங்க பாருங்க டேர்ம் பாருங்க ஸ்பீட் கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி கொடுக்கல. ஏன்? வெலாசிட்டி ஹேஸ் அ பர்டிகுலர் டைரக்ஷன். நான் இதுவே ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் வெலாசிட்டி வின்னு கொடுத்துருந்தேன்னா இட்ஸ் ரைட். ஏன்னா ஒரு பாயிண்ட்டையும் என்னோட டைரக்ஷன் இஸ் அலாங் ஸ்ட்ரெயிட் பாத். ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வி கொடுத்துருக்கு. நான் ஒரு பாயிண்ட்டுக்கும் சரி பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் 1 செகண்ட்குள்ள அதே டிஸ்டன்ஸ் தான் மூவ் பண்ணுறேன். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம். அஃப்கோர்ஸ் நான் அதோட டெஃபினேஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பர் யூனிட் டைம். வெலாசிட்டி எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைமோ அதே மாதிரி தான் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பர் யூனிட் டைம். பட் ஸ்பீட் இஸ் ஸ்கேலர். எப்படி? ஜஸ்ட் a minute. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் இது வெக்டர், இது ஸ்கேலர். டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைம் இஸ் velocity, distance per unit time is speed. Correct? So a body moves with a constant speed v in a circular path of radius r. In the circular path of radius r it is starting to move with a velocity v, speed v. Find average velocity between the points a and b. Say என்னோட ஆப்ஜெக்ட் ஏல ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன் போகுதா, ஏலேருந்து பிக்கு போகும்போதே அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஏல இங்க இருக்கு, பில இங்க இருக்கு வித் வெலாசிட்டி v. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? We know that v average is del s by del t. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆறுன்னு தெரியும், இதுவும் ஆறுன்னு தெரியும். ஸோ என்னோட ஏ வந்து ஏக்கும் பிக்கும், ஏ இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? நான் ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணேன்னா திஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட்? இது ஆர், இது ஆர்னா பித்தாகரஸ் தேரம் படி ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இஸ் r√2. ஸோ V average is r√2 by t. T is the time taken for this traveling. ஆனா எனக்கு இங்க கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v கொடுத்துருக்காங்க. v னா என்ன அர்த்தம்? Before I get into these things, let me tell you one more thing. A body moves with a constant speed v. இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் என்டையர் சர்க்கிள வித் v ஸ்பீட்ல நான் மூவ் பண்றேன். அதாவது v is nothing but total distance by total time taken. எப்படி displacement is net displacement by velocity is net displacement by net time taken. அதே மாதிரி speed is total distance by total time taken. நான் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்றேன்னா எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? 2πr டிஸ்டன்ஸை நான் v ஸ்பீட்ல மூவ் பண்ணிடுவேன். ஸோ நான் a டு b வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்றேன்? 2πr டிஸ்டன்ஸை v இதில் முடிச்சிடுறேன்னா say how can I tell? Just a minute. சரி நான் இப்படி எடுத்துக்கிறேன். b is 2πr டிஸ்டன்ஸை நான் டைம் t-ல கவர் பண்ணிடுவேன். அதுதான் v கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த v வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ 2πr டிஸ்டன்ஸை t டைம்ல கவர் பண்ணனா 4πr டிஸ்டன்ஸை எவ்வளோ டைம்ல கவர் பண்ணுவேன்? 2t டைம்ல கவர் பண்ணுவேன். ஏன்? v is constant. So 2πr is proportional to t. ஏன்னா v கான்ஸ்டன்டா இருக்கு. 4πr இதை இன்டூ 2 பண்ணனா
இதுவும் டைமும் 2 ஆகும். 2 times twice the time. இதுவே நான் A to B எவ்வளோ distance மூவ் பண்ணுறேன்? 2 pi r by 4. So time taken will be 2 pi r by 4க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். கரெக்டா? Let me repeat it again. என்னோட velocity is 2 pi r by t. அதாவது 2 pi r distance நான் within time period t ல கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த velocity constant. Okay? So this is nothing but distance by time taken. இதுவே A to B மூவ் பண்ணும்போதே என் வெலாசிட்டியும் என்னோட ஸ்பீடும் அதே மாதிரி தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் ஸ்பீடும் அதே மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ மை டிஸ்டன்ஸ் பை டேக். Distance from A to B by time taken from A to B is equal to 2 pi r by t. Distance from A to B is இங்கே நீங்க போகும்போது 2 pi r by 4. 4t is equal to 2 pi r by t. 2 pi r cancel ஆயிடும். So t is equal to t by 4. அதாவது எனக்கு A to B மூவ் பண்றதுக்கு t by 4 டைம் ஆகும். ஓகே? t என்னடா t எனக்கு t கொடுக்கவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா t வந்து I can substitute. t is nothing but 2 pi r by v. எனக்கு ஆரும் v யும் கொடுத்துருக்காங்கல்ல, r and v. எனக்கு எப்பவுமே கொடுத்துருக்கிற குவான்டிட்டிஸை வச்சு கொடுக்காத குவான்டிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணும். t is equal to t by 4, which is nothing but 2 pi r by v into 4. Okay? So, now I have to find the average velocity between point A and B. So, நான் இப்போ பண்ண இதெல்லாம் எடுத்துடுறேன். எனக்கு A to B போகிறதுக்கு I am taking 2 pi r by 4v time. Time taken to go from A to B is equal to 2 pi r by 4 times v. Of course, and the 2 and 4 cancel பண்ணிக்கலாம். That's fine. V average from A to B is equal to displacement by time taken. Displacement A to B குள்ள displacement என்ன? இந்த R னா A to B குள்ள displacement is R2. இங்கே displacement இங்கே இந்த initial point, இங்கே final point னா displacement is the shortest gap. R2 by time taken is இங்க time கொடுத்திருக்கேன். 2 pi R into 4 into V. So in the R cancel ஆயிடும், 4 2 cancel ஆயிடும். So I'll get 2 root 2 V by pi. The 2 root 2 by pi is constant. So 2 root 2 by pi times the velocity V, constant speed V is my average velocity. இதுவே B question. A to C போறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகும்? எனக்கு A to B என்ன டைம்ல போறேனோ அதே டபுள் த டைம் தானே A to C ஆகும். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் V. என்னோட ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 8 செகண்ட்ஸ் ஆச்சுன்னா 1/4 ஆஃப் த சைக்கிள் 1/4 ஆஃப் த சர்க்கிள் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகும். இதுவே 1/2 ஆஃப் த சைக்கிள் A to C is 1/2 ஆஃப் த சைக்கிள். ஸோ 4 செகண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ ஒன் ஃபுல் சர்க்கிள் எனக்கு கம்ப்ளீட் பண்ண 2 pi r by v டைம் எடுத்ததுன்னா 1/2 ஆஃப் சர்க்கிளுக்கு 2 pi r by v into 1/2. அதாவது pi r by v டைம் ஆகுது. Let me note it in the side. Relative எடுத்துக்கோங்க. T A to C is nothing but ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண எனக்கு 2 pi r by v டைம் ஆகுது. இதுவே எனக்கு பாதி சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண this by 2 இல்ல. அதே மாதிரி தான் ப்ரீவியஸும். ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண 2 pi r by v. இதே 1/4 ஆஃப் சைக்கிள்னா by 4 பண்றேன். by 4 இங்க by 2 பண்றேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். A to C போணும்னா இங்க A இருக்கு, இங்க C இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? நடுவுல இது R, இதுவும் R. So displacement is R in this direction. Correcta? V average from A to C is equal to 2R by time taken is 2 pi R into 2V. R will get cancelled, 2 will get cancelled, 2 by pi V. Okay?
Is this question clear? So நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி velocity of a body அது பார்த்தோம்ல instantaneous average velocity என்ன change in displacement by change in time. So velocity of a body can be positive, negative or zero. நான் சே என்னோட டைரக்ஷன் வந்து இது பாசிட்டிவா இருந்ததுன்னா இது நெகட்டிவா இருந்ததுன்னா என் ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்தா என் வெலாசிட்டியும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இட் வில் பி பாசிட்டிவ். இதுவே ஆப்ஜெக்ட் இங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இங்க திரும்பி வருதுன்னா இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இப்படி போகும்போது என்னோட வெலாசிட்டி வில் பி நெகட்டிவ். சே ஒரே என்னோட டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி தான் என்ன சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். என் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவே ஆகலை, நான் கான்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் வந்து ஃபஸ்ட்டு 5 மீட்டர் மூவ் பண்ணிடுறேன். 5 மீட்டர் மூவ் ஆகிட்டு நான் அங்கேயே இருக்கேன். என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவே ஆகலைன்னா என் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? வெலாசிட்டி வில் பி ஜீரோ. ஏன் வெலாசிட்டி இஸ் del s by del t. Sorry, del s by del t. So initial and final displacement ரெண்டுமே 5 மீட்டரா இருந்ததுன்னா change difference will be zero. So velocity will be zero when object is at the same position. So velocity of a body can be positive, negative or zero. It can be increasing, decreasing. என்னோட ஸ்பீட் நான் சொன்னேன்ல, காரில் போனீங்கன்னா காரோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டைம் எனக்கு தேவைப்பட்ட இடத்துல ஐ கேன் இன்க்ரீஸ் மை ஸ்பீட். தேவையில்லாத இடத்துல இட் கேன் ஆல்சோ டிக்ரீஸ். லைக் 5 மீட்டர் பர் செகண்ட், 2 மீட்டர் பர் செகண்ட், 0. இந்த மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸும் ஆகலாம். வெலாசிட்டி கேன் பி கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ். நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி கண்டினியூஸ், கேன் நெவர் பி டிஸ்கண்டினியூஸ். பட் ஹியர் வெலாசிட்டி கேன் பி கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ். அதாவது சே நான் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கேன் 10 மீட்டர் பர் செகண்ட். திடீர்னு நான் சடன் பிரேக் போட்டு என்ன, அஃப்கோர்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். திடீர்னு சடன் பிரேக் போடும்போது என்ன ஆகும், என் வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும். இங்க நான் 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிராஜுவலா இறக்கிட்டு வரல, ஆனா சடனா நிறுத்திடுறேன். கரெக்டா? நிறுத்தும் போதே இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். இட் இஸ் நாட் லைக் ஸ்மூத்தா நான் 10 மீட்டர்லேருந்து திடீர்னு ஆரிஜின் ரீச் பண்ண முடியாது. ஆனா 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து ஜீரோ வெலாசிட்டிக்கு என்னால் போக முடியும். ஸோ திஸ் கேன் பி கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ். பட் இதே ஸ்பீட் பார்த்தோம்னா திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பெர் யூனிட் டைம். சே A to B. பாத் லெங்த் இஸ் மை டிஸ்டன்ஸ். இந்த பாத் லெங்த்தை நான் எவ்வளோ டைமில் கவர் பண்ணுறேன் இஸ் மை ஸ்பீட் இன் வெரி ஸ்மால் டைம். சே இங்கே நீங்கள் போகிறேன்னா இங்கே இங்கக்குள்ள டெல்டா டி டைம் டிடி டைமில் போகிறேன்னா திஸ் இஸ் மை instantaneous speed, but over a large amount of time. நிறைய distance calculate பண்ணுவோம். This will be my average speed. This is nothing but total distance by total time taken. Okay? Instantaneous na derivative வரணும். Total distance na del s வரணும். Del s by del t. Okay? Say இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. சே இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். இங்கேருந்து S1 டிஸ்டன்ஸ் வித் டைம் T1 மூவ் பண்ணியிருக்கேன். S2 டிஸ்டன்ஸ் அட் டைம் T2 மூவ் பண்ணியிருக்கேன். என்னோட வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஷின் மறுபடியும் சொல்கிறேன். இது இனிஷியல் பொசிஷன், இங்கேருந்து நான் ஃபைனல் பொசிஷன் ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கேருந்து டைம் T1 say total distance என்ன S1 plus S2. இதுல S1 distance டைம் T1 ல கவர் பண்ணிருக்கேன், S2 distance டைம் T2 ல கவர் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்பீட் ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. வெலாசிட்டி ஆவரேஜ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், இந்த மாதிரி வெக்டர் சைன் போட்டு. இதுவே ஸ்பீட் ஆவரேஜ் வந்து வெக்டர் சைன் இல்லாம குறிக்கும். லாஸ்ட் பேஜ்ல போட்டேன்னா போடலன்னு நினைக்கிறேன்ல. average velocity தான் கண்டுபிடிச்சோம். பட் ஹியர் இந்த கேஸ்ல what will be my b average, அதாவது average speed. average speed is total distance by total time taken. total distance என்ன, s1 plus s2. total time taken is t1 plus t2. this is my
V average. ரைட்டா? அதேதான் நெக்ஸ்ட் பேஜ்ல S1 distance T1 டைம்ல கவர் பண்றேன், S2 distance T2 டைம்ல கவர் பண்றேன். என் V average is total distance by total time taken, S1 plus S2 by T1 plus T2. This is my V average, right? இதுவே நான் அதே A to C மூவ் பண்றேன், A to B போயிட்டு B to C மூவ் பண்றேன், A to B டைம் T1 டைம்ல மூவ் பண்றேன் with velocity V1. இதுவே velocity speed V1 straight line தான். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொன்னேன்ல, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ சேம் ஆகும்? when the object is moving the same direction, straight line. இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குதுன்னா with all points in straight line, distance will be displacement. அதே மாதிரி speed will be velocity. ஏன்னா அதே டைரக்ஷன்ல தான் ஸ்பீட் இருக்கும், வெலாசிட்டியும் அதே டைரக்ஷன் தான் இருக்கும். ஸ்பீடுக்கு டைரக்ஷன் இருக்காது, பட் மேக்னிடியூடும் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து T1 டைமுக்கு object is moving with velocity V1, T2 டைமுக்கு object is moving with velocity V2. What is the average velocity now? Average velocity is total distance by total time தான் இங்கேயும். ஆனால் இங்கே என்ன டிஸ்டன்ஸில் போகிறேன், இங்கே என்ன டிஸ்டன்ஸ் போகிறேன், எனக்கு இது தேவைப்படும்ல. இங்கே என்ன கொடுத்துருக்கு, நான் A to B V1 ஸ்பீடில் போகிறேன் அட் டைம் T1. எனக்கு இண்டிவிஜுவலாக தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சே இங்கே 5 மீட்டர் per செகண்டுக்கு போகிறேன், இங்கே 2 செகண்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். A to B டிஸ்டன்ஸ் என்ன, என்னால் ஒரு செகண்டில் 5 மீட்டர் போக முடியும். அண்ட் நான் 2 செகண்ட் போயிருக்கேன். ஒரு செகண்டில் 5 மீட்டர் போவேன், 2 செகண்டில் 10 மீட்டர் போவேன். அதுதான் நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ the V1 into T1 will give my distance that is given here. Distance is equal to speed into time. A to B குள்ள velocity V1 ல போறேன்னா at time T1, distance between them is equal to V1 into T1. Okay, so S1 is equal to V1 into T1. அதே மாதிரி S2 is equal to V2 into T2. ஸோ எனக்கு ரெண்டு டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிடுச்சு, ரெண்டு டைமும் எனக்கு தெரியும். நெட் டிஸ்டன்ஸ் இஸ் S1 plus S2. ஸோ V1 into T1 plus V2 into T2 இங்கேருந்து பை டோட்டல் டைம் டேக்கன் இஸ் T1 plus T2. திஸ் இஸ் மை V average. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வரும், போட போட யூல் பி எபிள் டு கெட் இட். ஓகே, முதல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு ஆஸ் அ ஹோல் V average-னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எனக்கு இது தேவைப்படுது, ஆனால் எனக்கு டினாமினேட்டர் தெரியும், நியூமரேட்டர் தெரியாது. நியூமரேட்டர் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுவேன், தட்ஸ் வாட் ஹியர். ஓகே, இப்போ தேர்ட் டைப் ஆஃப் கொஷின். இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து நான் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு போகிறேன். டிஸ்டன்ஸ் S1 plus S2 is the total distance. S1 டிஸ்டன்ஸ்க்கு நான் V1 வெலாசிட்டியில் போகிறேன், S2 டிஸ்டன்ஸுக்கு எனக்கு V2 வெலாசிட்டியில் போகிறேன். V average என்னன்னு கேட்குறாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் total distance by total time taken. அதாவது S1 plus S2 by T1 plus T2. S1 S2 எனக்கு தெரியுமே, ஆனால் T1 T2 தெரியாது. இங்கே வெலாசிட்டி நான் ஒரு செகண்டில் 6 மீட்டர் per செகண்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 12 மீட்டர். ஒரு செகண்டில் 6 மீட்டர் போவேன், 6 மீட்டரை ஒரு செகண்டில் போவேன். நான் 12 மீட்டர் போயிருக்கேன். எவ்வளோ நேரத்தில் போவேன், 2 செகண்டில் போவேன்ல. என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி டிவைட் பண்ணுறேன். அதாவது சே வெலாசிட்டி வந்து 6 மீட்டர் per செகண்ட் வச்சுக்கலாம், என் டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர் வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 12 மீட்டர். அதாவது நான் 6 மீட்டரை ஒரு செகண்டில் போவேன், என்னால் போக முடியும். ஆனால் நான் 12 மீட்டர் போயிருக்கேன். ஸோ நான் எவ்வளோ செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 2 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேங்க நான், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இருக்குல்ல. இது ரெண்டுத்தையும் இன்வெஸ்ட் பண்ணனா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ எனக்கு டைம் இங்கே தேவை, டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும், ஸ்பீடும் தெரியும். அதை வச்சுட்டு ஐ எம் கோனா ஃபைண்ட் டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு
S1 by V1, T2 is equal to S2 by V2. அதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு S1 S2 தெரியும், T1 T2 தெரியும். இது சப்ஸ்டியூட் பண்ணலாம். I'll get my average speed. That's it. Next, I have a question for you. A car covers one half of the distance with speed V1 and next half with speed V2. Find its average speed. Try பண்ணுங்க. Next ஒரு interesting topic இருக்கு. The question try பண்ணட்டுமா? Question மறுபடியும். A car covers one half of the distance with speed V1 and next half with speed V2. Find its average speed. இது எந்த இதுக்குள்ள வரும்? எனக்கு ஒன் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. எனக்கு இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு தான். 3 கேசஸ் பார்த்தோம்ல, ஆவரேஜ் ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு டைம் கொடுக்கல, இந்த இடத்துல எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கல, இந்த இடத்துல எனக்கு ஸ்பீடு கொடுக்கல. ஸோ இங்கே என்ன கொடுக்கல எனக்கு? கார் கவர்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எனக்கு டைம் கொடுக்கல. ஸோ எந்த கேஸில் வரும்? இங்கே எனக்கு டைம் கொடுக்கல, SNV தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் கேஸில் வரும். இங்கே ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா S1 + S2 by T1 + T2 டைம் கொடுக்கல. ஸோ டைம் வந்து S by Vன்னு எடுத்துக்கணும். இங்கே S1 S2 என்னது? ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் S இருந்ததுன்னா S by 2 is half of the distance. இந்த distance speed V1 ல போகுது, இந்த distance speed V2 ல போகுது. So time is equal to distance by speed S by 2V. இங்கே T2 is equal to S by 2V2. So இங்க V average is equal to net distance by net time taken T1 plus T2. அதாவது S by 2 plus S by 2, which is nothing but S. நான் total distance S தானே travel பண்றேன். S by 2V1 plus S by 2V2. என்னடா இங்க S கொடுக்கலையே, Sங்கிற வேரியபிளே கொடுக்கலையே, V1 V2 தானே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் அசியூம் பண்றேன் S. ஏன்னா கடைசியில் எனக்கு கேன்சல் ஆக போகுது. S by 2 plus S by 2, half plus half is full. இங்க காமனாக எடுத்துட்டு S by 2 காமன் எடுத்தேன்னா 1 by V1 plus 1 by V2. SS காமனாக இருக்குல்ல, கேன்சல் பண்ணிட்டா அந்த 1 by 2 மேலே போயிடும். 2 by V1 plus V2 by V1 V2. அதாவது எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் at different speeds calculate. Say 5 meter 2 meter per second travel பண்றேன், மீதி இருக்கிற 5 மீட்டரை வந்து 10 meter per second calculate பண்றேன்னா எனக்கு 2 and 10 இதுதான் என்னோட ரெண்டு ஸ்பீட். அது ரெண்டுத்தையும் வச்சு என்னால் எப்படி ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுவேன்? 2V1 V2 by V1 plus V2 இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே, இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்பீட் கேன் நெவர் பி நெகட்டிவ். ஏன்? வெலாசிட்டி நெகட்டிவா இருக்கலாம், ஸ்பீட் நெகட்டிவா இருக்கக்கூடாதா? யா, நெகட்டிவ்னா என்ன? நெகட்டிவ் டைரக்ஷனை குறிக்குது. பட் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலார். நான் என்னதான் இங்கே ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி மாற்றி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாலும் நான் ஏன் அப்படி யூஸ் பண்ணுறேன்னா இந்த கேஸ்லலாம் இட் இஸ் அலாங் ஸ்ட்ரைட் பாத். ஸோ தட்ஸ் ஃபைன். ஆனால் இங்கே நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 3 கேசஸில் இட்ஸ் ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் தான். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது. இந்த 3 ஃபார்முலாஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி டிஸ்டன்ஸ். டைரக்ஷன் எந்த டைரக்ஷனாக வேணா இருக்கட்டும். பட் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் கொடுத்தாலே யூ கேன் யூஸ் தீஸ் ஃபார்முலாஸ். பட் ஸ்பீடில் டைரக்ஷன் இருக்காது. ஸோ இட் கேன் நெவர் பி நெகட்டிவ். It can be increasing, decreasing, can be continuous or not. அதே தான் காரில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும் போதே நான் வந்து அது வெலாசிட்டின்னு சொல்வேன். இதுவே நான் மாற்றி வளைச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா ஸ்பீடில் ஸ்ட்ரைட்டாக ஓட்டினேன்னா ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இருக்கும். இதுவே வளைச்சு ஓட்டினேன்னா ஐ கேன் ஹாவ் எனி டைரக்ஷன். நான் ஸ்பீடை டைரெக்டாக 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து வேகமாக அமுத்துறேன்னா 20 மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றலாம். டப்புன்னு டைரக்ஷன் இன்ஸ்டன்டேனியஸாக மாறிடலாம். கண்டினியூஸாக 10லேருந்து 11 12 அப்புறமா ஸ்லோவாக 20 மீட்டர் பர் செகண்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி
ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம், ஸ்பீட் எனக்கு தேவையான இடத்துல ஐ கேன் டேக் ட்ராப் அவுட்ஸ். ஃபைன். ஸோ இங்கே பேசிக் டெஃபினேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஃபர்தராக போயிட்டு வில் பி கவரிங் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் வச்சு தான் பியூட்டிஃபுல் கான்செப்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி கமிங்.